ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 424வது நாமா ஓம் ஸ்ரீ த்விஜபிருந்த நிஷேவிதாயை நமஹ ஓம் என்பதாம். தத்வார்த்த பிரத மோக்ஷ காரண பராம் தத்வஜனை சேவிதாம் தத்வானந்த நிரஞ்சனைக ரச்சிதாம் தத்வப்ரியாம் சங்கரீம் தத்வஜான பதாம்புஜாம் துவம் அகம் தாடங்க சோபான்விதாம் ध्याये त्वां कमलाम्बिके भगवती प्रत्यक्ष भाग्यप्रदे. தத்துவார்த்தப்பிரத மோட்ச காரணம் தத்துவார்த்தங்களை புரிய வைப்பாள் நமது அம்பாள். புரிய வைத்து மோட்சத்தையும் அருள்வாள். பராம் தத்துவ ஜனைகி சேவிதாம். பக்தியே ஞானத்திற்கு காரணம். அதனால் பக்தியின் மூலமாக ஞானம் அருள்வாள். பக்தர்களின் கூட்டத்தினால் வணங்கப் பெறுபவள். ஆனந்தமான தத்துவார்த்தங்களை புரியும்படி விளக்குவாள். தத்துவ ஆனந்த நிரஞ்சனைக ரச்சிதாம். தத்துவ பிரியா சங்கரீம். அவள்தான் சங்கரியாக தத்துவ பிரியாவாக இருப்பவளும் கூட. அவளை சரண் அடைவதுதான் தத்துவ ஞானம். பதாம்புஜம். அவள் காதுகளில் பூஷணமாக ஸ்ரீ சக்கரத்தை அணிந்து இருக்கின்றாள். அதுதான் அவள் உபனிஷத் கருத்துக்களை புரிய வைப்பதன் காரணம். தாடங்க சோபான்விதாம். சோபையுடன் இருப்பவள். அப்படிப்பட்ட கமலாம்பாவை வணங்கி இவ்வுலகில் சீரும் சிறப்புமாக வாழ்வோம். என்ன பொருள் கண்டுபிடித்து விட்டாயா என கூறி பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். கமலாம்பாவாக இது நாள் வரை உபநிடத தத்துவங்களை புரிய வைப்பவள் எந்த அம்பாள் என தேடினேன். ஸ்ரீ கமலாம்பா திருவாரூரின் நாயகி காட்சியளித்தாள். உபனிஷத்துக்களை அறிய துவங்கினேன். அவள் காரணம். நமக்கு காட்டி கொடுக்கும் ஓம் ஸ்ரீ த்விஜபிருந்த நிஷேவிதாயை நமஹ என்னும் நாமா. இதன் பொருள் த்விஜ எனில் 2. இந்த உடல் நம் மனம் இரண்டும் தான். இரண்டும் நல்ல முறையில் இருந்து அவள் பாதம் வணங்கி கற்க முயலலாம். கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் வந்து வணங்கி அருள் பெறப்போவது அனைத்தும் ஸ்ரீ கமலாம்பிகையின் அருள்தான். த்விஜ என்பது 2 முறை பிறக்கிறோம். ஒன்று தாயிடமிருந்து, மற்றொன்று உபனிஷத் கருத்துக்களை அறியும் பொழுது. அப்படித்தான் அவளையும் அறிந்தேன். பிருந்த கூட்டமாக சென்று அவளை வணங்குவது கற்றுக்கொண்ட அர்த்தத்தை மனத்தில் நிறுத்துவதற்காகத்தான், அருள் பெறத்தான். அதனால் ஓம் ஸ்ரீ நிஜபிருந்த நிஷேவிதாயை நமஹா என்று ஸ்ரீ கமலாம்பிகா தாயாரை துதிக்கலாம். வசினி வாக்தேவதைகள் போல நாமும் துதிப்போம். உயர்ந்த கருத்துக்களை அறிவோம். குறிச்சி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.